சாப்பிட்டு இப்போ போடு 3 மாதம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு ஹெல்ப்போட அந்த கிளியர் பண்ணுறதும், அதே இடத்துல இவருக்கு அந்த டிராகன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அந்த டிராகன் ட்விஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிஜமாகவே அந்த காரணம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. நல்லா எனக்குமே பிடிச்சிருந்தது. ஒரு ஃபன்னாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து இவர் டிராகன்னா இவர் 6 வருஷம் கழிச்சு அந்த காலேஜுக்கு போது அங்கே ஒரு குட்டி டிராகன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்க்கும்போது இவருக்கு இரிட்டேட் ஆகுது. இவரே சொல்கிறார், இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி போய் நான் இந்த 48 அரியர் இந்த வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை குட்டி டிராகன்னு ஒருத்தன் வேறு சுற்றுறான்டா, அவனை பார்த்தா எனக்கு கடுப்பாகிறா, நானும் 6 வருஷம் முன்னாடி இப்படி தான் இருந்தேனேடா அப்படின்னு இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற ஏதோ நம்ம என்னெல்லாம் அலப்பறை பண்ணோன்னு நம்மளே கண்ணாடியில் பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருமோ அப்படி ஒரு கேரக்டர் அங்கே உருவாக்கி குட்டி டிராகன்னு ஒருத்தர் அங்கே நிற்க வச்சது. அவர் வந்து இவர் யூடியூபர் போல் இருக்குது. அந்த விஜய் சித்து ஹர்ஷத் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வராங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த குட்டி டிராகன் பாட்டெல்லாம். ஸோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு காலேஜில் ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பேர் எடுத்த ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இவர் டிராகன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா டி ராகவன் தான். அதுதான் டிராகனாக மாறி இருக்கேன்னா இவரோட நிக் நேம் வரைக்கும் டிராகன் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அவர் வந்து பிரின்சிபல் கிட்ட. எப்படி சார் என் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு டிராகன் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைடா, வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டே வரும்போது நான் வந்து உன்னதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாருக்கும் சொல்லுவேன், உன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அதாவது இவர் பேட் எக்ஸாம்பிளாக வந்து வருஷம் அந்த பிரின்சிபல் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒரு குட் எக்ஸாம்பிளை சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படியே உல்ட்டாவாக வந்து டேரக்டர் எப்படி யோசிச்சிருக்காருன்னா ஒரு பேட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒரு ஸ்டூடெண்ட்டுன்றதுனால நான் இவனை சொல்கிறேன், இவனை மாதிரி ஆயிடாதீங்க, நீங்கள் நல்லா படித்து உங்கள் கரியரை பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல மிஷ்கின் வந்து இவரை வந்து வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு இவர் பிரதீப்பை பற்றி அதான் அந்த ஹீரோவை பற்றி வந்து ஜூனியர்ஸ்க்கு சொல்கிறதுனால அங்கே இருக்க ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் தெரியுது இவர் தான் டிராகன்னு. ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருந்த ஒரு பிரின்சிபல் லாஸ்ட்டில் படம் முடியும் போது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்னு, அதாவது என்ன சொல்கிறது, தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அடி வாங்கின இடத்துல தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் எங்கே அடி வாங்கினாரோ இல்லை எங்கே வந்து அவர் வந்து அவருக்கான கெத்துன்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு ரியாலிட்டியை தொலைச்சாரோ, ஒரு நல்ல பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல லவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புரியாமல் அந்த இடத்துல அவர் எப்படி நடந்துக்கிட்டாரோ 6 வருஷம் முன்னாடி, 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவர் எப்படி வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத. லாஸ்ட்டில் ஒரு ஹீரோவாக வரலங்க, கெத்து காட்டுற ஹீரோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஹீரோவாக நல்ல ஹியூமன் பீயிங்காக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட லாஸ்ட்டில் எமோஷ்னலில் ஒரு கேள்வி கேட்பார், ஏன்ப்பா நான் இவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்கேன், நான் பண்ண பொய்னால நான் சொன்ன விஷயங்கள்னால கஷ்டப்பட்டது நீங்கள் தான், நிறைய கஷ்டப்பட்டது நீங்கள் தான் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி என் மேலே கோவமே வரல, இல்லை என்ன நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, எனக்கு உங்ககிட்ட எனக்கு அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு அழகாக அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் சின்ன வயசில் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடும்போது வந்து முன்னாடி போன அவர் கூட ஓடின பையன் வந்து இவர் கீழே தள்ளி விட்டுட்டு தான் அந்த ரன்னிங் ரேஸில் அந்த பையன் வின் பண்ணியிருப்பான். அதனால் அவன் சக்ஸஸும் ஆகிட்டான். ஆனால் அன்றைக்கி அந்த பையன் தள்ளி விட்டதுனால இன்னி வரைக்கும் என்னால் அந்த காலை வந்து ஸ்ட்ராங்காக நடக்க முடியல, நான் ஊனி தான் நடக்கிறேன். பட் ஆனால் அந்த பையன் லைஃப்பில் ஜெயிச்சிட்டான். ஆனால் என்னோட பையன் வந்துட்டு மற்றவங்கள தள்ளி விடாமல் அவன் வந்து கஷ்டப்பட்டாலும் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு மற்றவங்க அந்த உண்மைனால இன்னொரு பையனோட லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அன்றைக்கே நீ என் பையன் ஆகிட்ட, நீ 1000 தப்பு பண்ணாலும் உன் தப்பை நீ ஒத்துக்கிட்டு உன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்கள மிதிச்சுட்டு நீ மேலே வரணும்னு நினைக்கல, மற்றவங்கள தள்ளி விட்டுட்டு நீ மேலே வரணும்னு நினைக்கல, நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த உண்மையை சொல்லி இன்னொரு பையனை தூக்கி விட்டல. ஸோ அந்த இடத்துல நீ என் பையனை வந்து எனக்கு என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பா வந்து டிப்பிக்கல் அப்பாவும் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கிற அப்பாவா இல்லை. ஆனால் அந்த பையன் தப்பு செஞ்சுட்டு திருந்தி வரும்போது அந்த புரிதலோடு அந்த அப்பா வந்து அவருக்கான ஒரு சின்ன ஸ்டோரி அந்த இடத்துல அந்த ரன்னிங் ரேஸ்ன்னு சொன்ன இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நானுமே சொல்லியிருப்பேன், பிக் பாஸ்லேயே ஆகட்டும் மற்ற பொது இடத்துலலாம் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். அதான் நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடி வின் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் முன்னாடி ஓடுறவனை விட பொட்டென்ஷியல் போடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அதுதான் உண்மையாக செய்ய வேண்டியது. ஆனால் முன்னாடி போகிறவனை இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டோ இல்லை அவன் காலை பிடிச்சி இழுத்துட்டோ ஓடணும்னு நினச்சா அது தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாம்பிளை தான் டேரக்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. என்னை இழுத்து தள்ளி விட்டுட்டு அவன் ஓடனா அதனால் என் கால் வந்து அன்னைக்கு உடஞ்ச என் கால் வந்து இன்னி வரைக்கும் என்னால் சரியாக நடக்க முடியல அப்படின்னும் போது என் பையன் அப்படி
இல்லாமல் அவன் ஒரு உண்மையை சொல்லி அவன் அதனால் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இன்னொரு பையனோட லைஃப்பை காப்பாற்றிருக்கான்னா அது எனக்கு போதும். அந்த பையன் எனக்கு வந்து எப்பயுமே நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி புள்ளையை விட்டு கொடுக்காத அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் புள்ள தப்பு செஞ்சு திருந்தி வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா அப்படிங்கிற இடத்துல அவரோட அப்பா கேரக்டர் நல்லாவே பண்ணியிருப்பார். இந்த இடத்துல அரியர்னு சொல்கிற இடத்துல அந்த ரீவேல்யூவேஷன் அந்த விஷயங்களெல்லாம் வந்து டைரக்டர் ரொம்ப நல்லாவே எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ரீவேல்யூவேஷன் அப்படின்னு போடும்போது அந்த ஜெராக்ஸ் பேப்பர் வரும்போது அந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல பணம் இருக்கிறதுனால ஒரு சிலர் செய்கிற தப்புனால பணம் வந்து கொடுக்க முடியாததுனாலையோ பணம் அஃபோர்ட் பண்ண முடியாததுனாலையோ எங்கேயோ யாரோட லைஃபோ பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த விஷயத்த அழகாக வந்து டைரக்டர் வந்து ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன், ஒரு அந்த காலேஜில் ஃபஸ்ட்டாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், ஆனால் ஒரு அரியர் அவனுக்கு வந்து விழுந்துடுது அப்படின்னா அவன் வந்து அதுக்கு ரிவாலுவேஷன் போடுறான். ஆனால் அந்த பேப்பர் தன்னோடது இல்லைன்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஹீரோ தான் இருக்குது அப்படின்னும் போது இப்போ அந்த உண்மையை ஹீரோ ஒத்துக்கிட்டா அவன் அது வரைக்கும் லைஃப்பில் உருட்டி பெரட்டி கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அவன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாக கூட இருக்கும். ஏன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அந்த 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அந்த பொண்ணு அந்த லைஃப்பும் போயிடும். அது வரைக்கும் சொசைட்டியில் சம்பாதிச்சு வச்ச அந்தஸ்து வேலையும் போயிடும். 10 குறைக்கு ஜெயிலுக்கே போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அது வரைக்கும் செஞ்ச மொத்த தப்பையும் எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இது வரைக்கும் செஞ்சது இவ்வளோ தப்பு நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ போய் நான் சொல்லியிருக்கேன், அப்பா அம்மா உங்களை நான் ஏமாற்றிருக்கேன், நான் சர்டிஃபிகேட்டே வாங்கல, வேலை செஞ்ச இடத்துல சார் நான் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நான் வேலை வாங்கியிருக்கேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வீட்டில் நான் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது உண்மைதான், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி என்னோட பொய்யால் ஒரு பையனோட லைஃப் பாதிக்கப்படுதுன்னா இன்றைக்கி நான் எல்லா பொய்யும் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நியாயமான மனுஷனாக நான் இந்த உண்மையை சொல்கிறேன், இதுக்கு என்ன தண்டனை எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளைமேக்ஸில் டச்சிங்காக சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு. அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் 6 மாதம் ஜெயிலுக்கும் அவர் போகிறாரு செய்கிறாருன்னும் போது அப்புறம் ஜெயிலுக்கு போகும்போதே அந்த பிரேக் ஆகிடுது அந்த விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல மனுஷனாக திருந்தி வராருன்னும் போது மிஷ்கினோட பாட்டெலாம் ரொம்பவே நிஜமாக நல்லா இருக்குங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் பாட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் தப்பு பண்ணியிருக்கோன்னா அந்த அந்த ஒரு மனசாட்சியை தட்டி எழுப்பி இருக்கிற ஒரு விஷயமா கிளைமேக்ஸ் பாட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் ஹீரோ எல்லா உண்மையும் சொல்கிறாரு. அந்த உண்மையை சொல்கிறதுனால வர பாதிப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு தான் அந்த உண்மையை சொல்கிறாரு. அப்போ நம்ம நிறைய படங்களில் நல்லவனுக்கான டெஃபினேஷன் தான் பார்த்துருப்போம். அப்போ கெட்டவனுக்கான ஒரு டெஃபினேஷனே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு அந்த உண்மையை சொல்ல வேணாம், எதுக்கு சொல்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு நான் வந்து என் லைஃப்க்கு எனக்கு தேவையானதுக்கு நான் என்ன வேணால் செஞ்சுக்கலான்னு யோசித்தேன், கரெக்டு தான், ஆனால் அதனால தான் நான் இவ்வளோ பொய்யும் சொன்னேன், இவ்வளோ பித்தலாட்டமும் பண்ணேன், ஆனால் என் லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தரோட லைஃப்பை மிதிச்சுட்டு நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கல, நான் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படின்னும் போது கெட்டவனுக்கான டெஃபினேஷன் நல்லாவே இருந்தது. ஸோ என் லைஃப்க்கு நான் தேவைன்றதுனால என்ன வேணால் செஞ்சேன்றதுல நான் கெட்டவன் தான், ஆனால் மற்றவங்களோட லைஃப்பை கெடுத்துட்டு அதுக்காக நான் அது மேலே நான் வந்துட்டு என்னோட சக்ஸஸை பார்க்கணுன்னு நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டெஃபினேஷன்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்காந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே விடாமல் படம் செம்மையாக ஃபன்னாக தான் போகுது. எனக்கு இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா, இப்போ இந்த படத்துலையுமே ஸ்டார்டிங் அராஜகமாக அந்த பையனை காட்டுறதுலேருந்து அந்த ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு பொண்ணுங்களை ஃப்ளர்ட் பண்ணுறது கெத்து காட்டுறது அப்படிங்கிற இடத்துல போய் சொல்கிறது அப்பா அம்மாவையே ஏமாத்துறது வேலைக்கே போகாமல் சம்பளத்தை எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸோட சம்பளத்தெல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அப்பட்டமாக திருப்பி அப்பாவை ஏமாற்றி வாங்குறது அப்படிங்கிற இடத்துல பலார்னு அரையலாமா தான் வருது. இப்படி ஒரு பிள்ளையா பலார் அரையலாமா அப்படின்னு வர இடத்துல பண்ணாத அலப்பறையில் எல்லா அலப்பறையும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருந்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளைமேக்ஸில் வைக்காமல் நான் சொன்ன மாதிரி கோ வித் தி ஃப்ளோவில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பேட் பாய்னு பேர் வச்சுருந்தீங்கன்னா இப்போ கான்ட்ரவர்சிக்குள்ளே இருக்க அந்த பேட் கேர்ள் படமும் இதுக்குள்ளே தான் வரும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தோட கதை நம்மளுக்கு இன்னும் வரல. ஒருவேளை டேரக்டர் அந்த படத்துலையும் நம்ம வெறும் இதில் வந்து டேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து மேல் தான் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவாக தான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பையனை ஒரு ஹீரோவாக காட்டுற இடத்துல கெத்தாக காட்டுற இடத்துல அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் காட்டிட்டோம். ஆனால் இதே மாதிரி ஒரு படத்தை தான் பேட் கேர்ள் அப்படிங்கிற பேரில் அந்த ஃபீமேல் டைரக்டர் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி அலப்பறையை தான் அந்த பொண்ணு விஷயத்துலையும் அவங்க ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்கன்னா நம்மளுக்கு கதை ஃபுல்லாக தெரியல. நான் அகைன் சொல்கிற மாதிரி இதில் நல்ல க்ளோஷர் கொடுத்து நம்ம இந்த படத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னா
அதுலேயுமே நல்ல க்ளோஷர் கொடுத்து அந்த படத்தையும் நம்ம ஒத்துக்கலாம். பட் ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த படம் சரியில்லை அப்போ ஒரு பையனை என்ன வேணால் காட்டிட்டு அவன் திருந்திடுறான், இல்லை அதுக்கப்புறம் மாறிடுறான், இல்லை அவன் வந்து சூழ்நிலை காரணமாக பண்ணான், இல்லை புரியாமல் பண்ணான் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா, இல்லை இந்த படத்துக்கு பேட் பாய்னு பேர் வைக்காமல் டிராகன்னு ஒரு கெத்தாக ஒரு பேர் வச்சுட்டா இந்த படத்தை நம்ம கொண்டாடுறோன்னா அந்த படத்தில் பேர் மட்டும்தான் தப்பா, இல்லை அந்த பேரில் கேர்ளுன்னு இருக்கிறது தான் தப்பா, இதே பேட் பாயாக இருந்தால் சரியா அப்படின்னு ஒரு விமர்சனம் எனக்கு இருக்குது. ஆனாலுமே அந்த படம் வந்தால் இதே மாதிரி ஒரு க்ளோஷர் அதுக்குமே கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தையும் நம்ம கொண்டாடலாமா, இல்லைனா வந்து சரியில்லைன்னு சொல்லாமான்றது பேசலாம். பட் ஆனால் ஒரு மேல் செய்கிற இடத்துல அகைன் அதே சொல்கிறது தான், ஒரு மேல் செய்கிற இடத்துல அது மாஸ் ஹீரோவாக காட்டினாலும் இல்லை அராஜகமான ஹீரோவாக காட்டினாலும் எப்படி உருப்படாத பையனாக காட்டினாலும் ஒத்துக்கிற இந்த சொசைட்டி அதை ஒரு ஃபீமேல் டைரக்டர் எடுத்து ஒரு பொண்ணோட வெர்ஷனாக இப்படி இருக்கும், அவளும் தப்பு செஞ்சு கற்றுக்கலாம், இல்லை அவளும் தப்பை தெரியாமையும் செய்யலாம், இல்லை சூழ்நிலை காரணமாகவும் செய்யலாம், ஏன் சம்டைம்ஸ் புரிஞ்சு கூட செய்யலாம். இப்போ இந்த பையன் எல்லா தப்பையும் இன்டென்ஷனாக தான் செய்கிறான், அவன் சூழ்நிலை காரணமாக எதுவுமே செய்யலை, சுயநல காரணமாக தான் எல்லாத்தையுமே செய்கிறான், அவனுக்கு செய்கிறது எல்லாமே தப்புன்னு தெரியும், ஆனால் தன்னோட தேவைக்காக செய்கிறான் அப்படின்னும் போது அது அந்த ஏஜில் புரியாத வயசில் செய்யறதா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல அழகாக அந்த டேரக்டர் அந்த குட்டி டிராகன் வர இடத்துல அது சொல்கிறார், ஏன்டா 6 வருஷம் முன்னாடி நான் இப்படியாடா இருந்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்கிற விதம்லாம் செம்மையாது, இதை விட மோசமாக இருந்த மச்சான் அப்படின்னு சொல்கிற இடம்லாம். ஸோ நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷனை நம்மளே கண்ணாடியில் பார்க்கும்போது இவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணிட்டு அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிற இடம் இருக்குல்ல, ஏன் அது பையனுக்கு மட்டும்தான் பொருந்துமா, பொண்ணுங்களும் அதை பண்ணிக்கலாம்ல, அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்களும் கரெக்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிற இடத்துல பேட் கேர்ள் அப்படிங்கிற இடத்துலையுமே நீங்கள் இந்த டேரக்டர் இந்த படத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த இடத்துல சொன்னது வந்து இது ஒரு அராஜகமான படம் தான் டேரக்டரே சொல்லும்போது அந்த பொண்ணும் நிறைய இடத்துல இன்னும் அந்த படம் வரல பேட் கேர்ள், இன்னொரு 2 monthsல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேரக்டர். அப்போ அந்த பொண்ணுமே ஏன் பேட் கேர்ள்னு பேர் வச்சிங்கன்னு எல்லாரும் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே கேட்கும்போது அந்த பொண்ணு அவளை அப்படி ஃபீல் பண்ணுறா, இல்லை சுற்றி இருக்கவங்க ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஏதோ ஒரு கண்டென்ட்டையோ கான்செப்டையோ கதைக்குள்ளே வச்சிருக்கலாம்ல டேரக்டர். நம்ம பொறுமையாக அந்த படத்தை பார்ப்போமே, ஆனால் அந்த படத்தை வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி படங்களை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜனும் சோஷியல் மெசேஜனும் என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு இருக்கீங்கன்னா அதையுமே அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நம்ம அதையும் பார்க்கலாம். பட் ஆனால் இது வந்து பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கற்றுக்கிட்டா லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த படத்தை நிஜமாவே பார்க்கலாங்க. மிஷ்கின் சார்லாம் வேற லெவல் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் அனுபமா வந்து அவங்க வந்து நான் செஞ்சது உன்னை நான் பிரேக் பண்ணிட்டு போனது, உன் லவ் பிரேக் பண்ணிட்டு போனது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறது ஒரு இடம்னா ஒரு ஸ்டேஜில் ஹீரோ அதாவது அன்னைக்கு நீ பண்ணிட்டு போயிட்டு இப்போ வந்து சாரி சொல்கிறியான்னு கோவப்பட்ட அதே ஹீரோ இன்னொரு இடத்துல நிஜமாவே நீ பிரேக் பண்ண தப்பு இல்லை, உனக்கு நான் டிசர்விங் இல்லை, இப்போ நான் அதுக்காக சாரி சொல்கிறேன் அப்படின்னும் போது இவர் தப்பை இவர் ரியலைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுது, ஆனால் அந்த பொண்ணு செஞ்ச தப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, இல்லை இந்த மாதிரி ஒரு பையன் கூட வந்து லைஃப்பை லீட் பண்ணணும்னு எந்த பொண்ணும் நினைக்க மாட்டானா, நீ செஞ்சது தப்பு இல்லை, தப்பு என்கிட்ட இருந்திருக்கு, அதை நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு ஹீரோ அதை ரியலைஸ் பண்ணுற இடத்துல தப்பு வந்து அந்த தப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறது அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட நீ தப்பு பண்ணுறேன்னு சொன்ன அதே ஹீரோ தான் வந்துட்டு நீ தப்பு பண்ணுறேன்னா ஓகே இந்த தப்பு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த பொண்ணு அப்போ வந்து கல்யாணம் பிரேக் பண்ணும்போது சொல்லும், ஓகே நான் பண்ணுறது தப்பு தான், நான் இப்போ பிரேக் பண்ணுறது தப்பு தான், ஆனால் இந்த தப்புனால என் லைஃப் நல்லாயிருக்கும் சக்ஸஸாக இருக்கும்னா எனக்கு இந்த தப்பு ஓகே நான் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பிரேக் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அது நான் செஞ்ச தப்பு நான் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லும். இந்த இடத்துல இவன் அன்னைக்கு அந்த பொண்ணை தப்பு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை நீ என்ன அவாய்ட் பண்ண தப்பு இல்லை, நான் தப்பு என்கிட்ட இருக்குது, நான் திருந்தாதது ஒரு தப்பு, என்ன மாதிரி ஒரு பையனை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா, இல்லை ஒரு பையன் இந்த பையன் இப்படி இருக்கணும், ஒரு மேரேஜ் லைஃப்க்கு எப்படி இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா அப்படின்னா அன்னைக்கு நான் அதுவாக இல்லைன்னும் போது நீ